புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். காதல் பிசாசு பகுதி 20 தொடர்கிறது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன்னை போலவே இந்த பெண்ணை பார்த்து மலைத்து போனாள் யாழினி. அவளால் தன் கண்களை அந்த புகைப்படத்திலிருந்து அகற்றவே முடியவில்லை. அவளை வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்த திவ்யாவை நோக்கி திரும்பிய யாழினி, யார் இந்த பொண்ணு என்றாள். இப்போ நீங்கள் இங்கே நிற்கிறதுக்கு அவதான் காரணம் என்றாள் திவ்யா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவளால் தான் மோகன் உங்களை சென்னைக்கு கொண்டு வந்தான். ஆனால் ஏன்? எனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? நான் அவளை பார்த்தது கூட கிடையாதே. உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் மோகனுக்கு இருக்கே, அவருடைய ஒய்ஃபா? இல்லை என்று தலையசைத்தாள் திவ்யா. அப்படின்னா அவரோட காதலியா? மீண்டும் இல்லை என்று தலையசைத்தாள். அப்படின்னா அவங்க யாரு? மோகன் அவளை காதலிக்கவில்லை, ஆனால் காதலிக்க நினைக்கும் பொழுது அவள் இல்லை. அவள் அவன் மேலே உயிரையே வச்சிருந்தா. அவன் என் ஹஸ்பண்டோட சீனியர் லாயரோட பொண்ணு. எனக்கும் சொந்தந்தான். என் ஹஸ்பண்டை சொந்த அண்ணனா நினச்சா. ஒரு பார்ட்டியில் தான் அவள் மோகனை பார்த்தா. அவனை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. கண்மூடித்தனமாக அவனை காதலிச்சா. எப்போ பார்த்தாலும் அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பா. ஆனால் ஏனோ மோகனுக்கு அவளை பிடிக்கலை. அப்போது அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணமே இல்லாமல் இருந்தான். அவன் டோன்ட் கேர்னு இருந்ததை பார்த்து அவள் ரொம்ப பெட்டஃப் ஆயிட்டா. ஆனாலும் அவள் பின்வாங்கிறதா இல்லை. அவனை ஓயாமல் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா. அவருக்கு ஏன் அவங்கள பிடிக்கலை? குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எந்த காரணமும் இல்லை. ஆனால் ஏனோ அவனுக்கு அந்த பொண்ணு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஆரம்பிக்கலை. அப்புறம் என்னாச்சு? ஒரு நாள் அவள் எங்கள் வீட்டுக்கு வந்தா. மோகன்கிட்ட இருந்து ஒரு முடிவை தெரிஞ்சிக்க. ஏன்னா அவங்க அப்பா அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண ரெடியாக இருந்தார். அன்று மோகனின் வீட்டிற்குள் புயல் என நுழைந்த சங்கீதா. ஹாய் சங்கி, எப்படி இருக்க? மோகனின் சித்தி மகன் ராமு. எங்கே அந்த விஸ்வாமித்திரன் என்றால் கடுகடுப்புடன் சங்கீதா. மோகனையா கேட்குற? பொம்பளைங்களை ஏறெடுத்து பார்க்காதவன் இந்த வீட்டில் வேற யார் இருக்கா என்று அதற்கும் ஒரு கேள்வி கேட்டாள் அவள். அவன் வேற எங்கே இருக்க போகிறான்? அவனோட ரூமில் தான். ஆமாம், அவன்கிட்ட இருந்து முடியாதுங்கிற பதிலை கேட்டு கேட்டு உனக்கு அழுத்து போகலையா என்றான் கிண்டலாய். இங்கே பாரு, நான் ஏற்கனவே செம கடுப்பில் இருக்கேன். என்னை சீண்டி பார்க்காத. மோகனின் அறையை நோக்கி சென்ற அவள் கதவை தட்டினாள். கதவை திறந்த மோகன் அவளை பார்த்ததும் அலுப்புடன் பெருமூச்சு விட்டான். என்ன என்ன என்னென்ன இன்னைக்கு எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும். எதை பற்றி? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போறியா மாட்டியா? வாய்ப்பே இல்லை. மீண்டும் கதவை சாத்தி கொண்டான். அவன் கதவை ஓங்கி தட்டினாள் சங்கீதா. மோகன், கதவை திற. அவளது உரத்த குரலை கேட்ட மோகனின் குடும்பத்தாரர் அவனது அறையின் முன் கூடினார்கள். என்னாச்சு சங்கி என்றாள் திவ்யா. அண்ணி, ஒழுங்கா அவனை கதவை திறக்க சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும், முடிவான பதில். உனக்கு அவ்வளவு என்ன அவசரம் சங்கி என்றார் மோகனின் பாட்டி. அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த வெறுப்பு வேதாந்தி என்னோட ப்ரொபோசலை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அவனது அறையின் கதவை தட்டினாள் திவ்யா. மோகன், கதவை திற. கதவை திறந்த மோகன், என்ன அண்ணி பிரச்சனை என்றான். எதுக்குப்பா அவளை இப்படி வெறுப்பேத்துற? யார் வெறுப்பேத்துறது? நானா? அவள் தான் என்னை ஓயாமல் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு அண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறா? நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேனா? அதில் என்ன உனக்கு சந்தேகம்? என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? மாட்டேன். படிக்கிற வயசில் காதல் கல்யாணம்னு பேசிக்கிட்டு நீ இன்னும் கிராஜுவேஷனையே முடிக்கலை. உனக்கு பரீட்சை வருதே, படிச்சிட்டியா? போய் படிப்போ என்றான். என்னோட கிராஜுவேஷன் அடுத்த மாதம் முடியுது. அதுக்காக தான் எங்கள் அப்பா எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுறாரு. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ். முடியாது என்று தலையசைத்தான் மோகன். ஏன் முடியாது? எனக்கு ஒரே ஒரு சரியான காரணத்தை சொல்லு.
நான் ஏன் உனக்கு காரணம் சொல்லணும்? நீ யார் எனக்கு? மோகன் என்றாள் திவ்யா. அண்ணி, தேவையில்லாமல் இந்த பொண்ணை நீங்கள் என்டர்டெயின் பண்ணாதீங்க. அவங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக சொல்லுங்க. என்னால் முடியாது, தரையை காலால் உதைத்தாள் சங்கி. உன்னிஷ்டம் என்று தன் கோள்களை குலுக்கினான் மோகன். திவ்யாவை நோக்கி திரும்பிய சங்கி, பாஸ்கர் அண்ணன் கிட்ட சொல்லி நான் உங்களை டைவர்ஸ் பண்ண சொல்கிறேன். அப்போ தான் உங்கள் கொழுந்தன் என் வழிக்கு வருவான் என்றாள். அவளது அந்த வார்த்தைகளை கேட்ட மோகனுக்கு எங்கிருந்து தான் அவ்வளவு கோபம் வந்ததோ. 2 அடிகளை எடுத்து சங்கியை நெருங்கி அவள் கழுத்தை பற்றினான். எவ்வளவு தைரியம் உனக்கு? என்னை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எங்கள் அண்ணி வாழ்க்கையில் தேவையில்லாமல் விளையாடினா உன்னை சாகடிச்சிடுவேன் என்றான் சிகப்பேறிய முகத்துடன் பல்லை கடித்து கொண்டு. மோகன், அவளை விடு என்று கத்தினாள் திவ்யா. அவள் கழுத்தை பிடித்து தள்ளினான் மோகன். கலங்கியிருந்த சங்கீதாவின் கண்கள் கண்ணீரை சொரிந்தது. நான் சும்மா விளையாட்டுக்கு என்றால் தொண்டை அடைக்க. கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் என்று எரிந்து விழுந்தான் மோகன். அங்கிருந்து அழுதபடி ஓடி சென்றாள் சங்கீதா. மோகன், இதெல்லாம் ரொம்ப ஓவர். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. எவ்வளவு தைரியம் இருந்தால் அவள் என்னை பிளாக்மெயில் பண்ணுவா? அவள் யார் என்னை ஃபோர்ஸ் பண்ண? என்ன எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணால் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அவள் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னா. அது எனக்கு பிடிக்கல அண்ணி. அவனை சமாதானப்படுத்தும் நோக்குடன் அவள் கையை மென்மையாக பற்றிய திவ்யா, அவ சொன்னா அண்ணா என்னை டைவர்ஸ் பண்ணிட போறாரா என்றாள். அவளை பார்த்து முறைத்தான் மோகன். அதை பற்றி யோசிச்சா கூட அண்ணாவோட கதை கிழிஞ்சு தொங்கிடும்னு அவருக்கு தெரியும் என்று சிரித்தான் ராமு. அது எப்படி நினைப்பாரு? அப்படி நினைச்சாலே நம்ம மோகன் அவரை உயிரோடு முழுங்கிடுவான்னு அவருக்கு தெரியும் என்று சிரித்தார் பாட்டி. அதை கேட்ட மோகனும் புன்னகைத்தான். அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா, நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் ஏன் அவள் இனி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற? கல்யாணம் வேற விஷயம் அண்ணி. இந்த மாதிரி பின்னாடி சுற்றுற பொண்ணுங்களை பார்த்து அழுத்து போச்சு. ஏனோ எனக்கு இவங்களை எல்லாம் பார்த்தாலே பிடிக்கல. என்னை பிடிக்காத ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும். என்னது, நீ என்ன பைத்தியமா? என்னை பிடிக்காத ஒரு பெண்ணை என்னை லவ் பண்ண வைக்கணும். அதுதான் த்ரில். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொண்ணும் உன்னை மாதிரி ஒருத்தனை பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டா என்றாள் திவ்யா அலுப்புடன். அப்போது அவர்கள் வீட்டின் செக்யூரிட்டி அங்கு ஓடி வந்தார். மோகன் அண்ணா, சங்கீதா மேடமுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு என்றான் திகிலுடன். அனைவரும் தலைதெறிக்க வீட்டின் வெளியே ஓடினார்கள். காரை கிளப்பச் சொல்லி டிரைவருக்கு ஆணையிட்டபடி மோகனும் ஓடினான். கருப்பு, காரை கொண்டு வாங்க. சங்கீதா இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்ததை அவர்கள் கண்டார்கள். அவளை அள்ளி கொண்டு காரை நோக்கி ஓடினான் மோகன். அவன் அருகில் காரை கொண்டு வந்து நிறுத்தினார் கருப்பு. அவளை தன் மடியில் கிடைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்லுமாறு கட்டளையிட்டான் மோகன். குற்றுயிரும் கொலையுயிருமாய் கிடந்த சங்கீதா பார்த்த அவனால் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அழாத என்றாள் சங்கீதா பலவீனமான குரலில். ஐயம் சாரி, கண்ணீர் சிந்தினான் மோகன். இது உன் தப்பு இல்லை, நான் தான் லாரி வந்ததை கவனிக்கலை என்றாள். உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆகலைன்னா நான் சந்தோஷப்படுவேன். நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. நீ எனக்காக கவலைப்படாதே. நான் செத்துட்டா ஒரு நல்ல பெண்ணை உனக்காக நான் அனுப்பி வைப்பேன். அவளை பார்த்த உடனே நீ அடையாளம் தெரிஞ்சுக்குவ. வேதனையுடன் கண்களை மூடினான் மோகன். அப்பவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் உனக்காக அனுப்புகிற பொண்ணு ரொம்ப நல்லவளாக இருப்பா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்குவதானே? ஆம் என்று தலையசைத்தான் மோகன். அடுத்த நொடி அவளது தலை சரிந்தது. உயிரற்ற அவளது முகத்தில் புன்னகை மட்டும் நிலைத்து நின்றது. சங்கி, என்னை பாரு என்று அவள் கன்னத்தை தட்டினான் மோகன். இல்லை. சங்கி அவனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. தனக்கு விருப்பமில்லாத அவளை கட்டிக்கொண்டு அழுதான் மோகன். சங்கீதாவின் இறப்புக்கு பின் யாரிடமும் பேசுவதையே தவிர்த்தான் மோகன். அவன் குற்ற உணர்ச்சியில் தினம் தினம் செத்து கொண்டிருந்தான். சங்கியின் மரணம் அவனை கொன்றது. அவளது மரணத்திற்கு தான் காரணம் என்பதை அவன் ஆணித்தரமாய் நம்பினான். அந்த துயரத்தில் இருந்து அவனால் மீளவே முடியவில்லை. தன் கட்டுப்பாட்டை இழந்த போதெல்லாம் கண்ணில் கிடைக்கும் அனைத்தையும் போட்டு உடைத்தான். உண்மையை கூறப்போனால் அவன் தன் கட்டுப்பாட்டை அடிக்கடி இழந்தான். அவனை அந்த துயரத்தில் இருந்து யாராலும் வெளிக்கொண்டு வர முடியவில்லை.
சங்கீதாவின் மரணம் அவன் இதயத்தை கசக்கி பிழிந்தது. அவளை அவன் காதலிக்காவிட்டாலும் அவளது மரணம் அவனை அடித்து போட்டது. அவனது கோபம் காட்டுத்தனமாய் மாறிக்கொண்டிருந்தது. அவனது வீட்டின் வேலையாட்கள் அவனிடம் நெருங்கவே பயந்தார்கள். அவனது மனம் எப்போதும் ஒரு நிலையில் இல்லை. எந்த நேரம் எப்படி மாறுவான் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. அவன் தன் தூக்கத்தையும் நிம்மதியையும் ஒட்டுமொத்தமாய் இழந்தான். அவன் மனதில் ஏற்பட்டிருந்த காயம் அவனை முழுமையாய் சிதைத்தது. அப்பொழுதுதான் அவனது குடும்பத்தினர் அவனை மனநல மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க முடிவுக்கு வந்தார்கள். 2 வருடம் முழுமையாய் அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பிறகு நடந்தது அனைத்தும் நாம் அறிந்ததே. மோகனின் கதையை கேட்ட யாழினி திகைத்து நின்றாள். சங்கீதாவோட சாவுக்கு முன்னாடி மோகனை மாதிரி ஒரு திடமான மனுஷனை பார்க்கவே முடியாது. ஆனால் அவளோட சாவுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அவன் பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே போனான். அவன் தன்னுடைய மடியில் தன் கண் முன்னாடி இறந்ததை அவனால் தாங்கவே முடியலை. உயிரை விடுறதுக்கு முன்னாடி அவ சொன்ன கடைசி வார்த்தைகள் அவன் மனசில் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. சங்கீதாவை உரிச்சி வச்சது போல இருக்கிற உங்களை பார்த்தபோது அவளோட கடைசி வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். உங்களை சங்கீதான் அவனுக்காக அனுப்பினதா அவன் நம்புகிறான். நீங்கள் பார்க்க அச்சு அசலாக சங்கீதா மாதிரியே இருக்கீங்க. இதைவிட அவனுக்கு வேறு என்ன வேணும் அவளோட வார்த்தைகளை நம்புறதுக்கு? யாழினியின் கண்கள் சங்கீதாவின் புகைப்படத்தின் மீது நிலைத்து நின்றது. என் கொழுந்தனை ஏற்றுக்கங்கன்னு நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். இது உங்களுடைய வாழ்க்கை. அதை முடிவு பண்ண யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு முடிவு பண்ணுறதுக்கான முழு அதிகாரமும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் அவனோட இருக்க வேண்டாம் என்றால் திவ்யா தொண்டையடைக்க. சங்கீதாவின் புகைப்படத்தின் மீது இருந்த தன் கண்களை திவ்யாவின் பக்கம் அதிசயத்துடன் திருப்பினாள் யாழினி. அப்படி சொல்லாத திவ்யா, நம்ம மோகன் சுக்குநூறாக உடைஞ்சு போய்விடுவான் என்றார் பாட்டி கெஞ்சலாக. ஆமாம் திவ்யா, நம்ம மோகனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு என்று அழுதார் பாட்டி. இல்லை பாட்டி, அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது. நம்ம சுயநலமாக யோசிக்கக்கூடாது. யாழினியின் பக்கம் திரும்பிய திவ்யா, எனக்கு என் கொழுந்தனை பற்றி நல்லா தெரியும். அவன் இப்பெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாதவனாக மாறிக்கிட்டு இருக்கான். நீங்கள் கோவைக்கு திரும்பி போகலாம். ஆனால் அவன் உங்களை எங்கிருந்து கொண்டு வந்தானோ அதே இடத்துக்கு நீங்கள் திரும்பி போனால் நிச்சயமாக அவன் உங்களை மறுபடி தேடி கண்டுபிடிச்சுவான். அதனால் வேறு எங்காவது போங்க. உங்களுக்கு வேணும்னா அதுக்கான ஏற்பாட்டை நாங்களே செஞ்சு கொடுக்குறோம் என்றாள் திவ்யா. அவளை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டு நின்றாள் யாழினி. மோகனின் பாட்டியும் தாத்தாவும் சத்தமில்லாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து அலமாரியை திறந்து அதிலிருந்த ஒரு உடையை எடுத்து அதை யாழினிடம் கொடுத்தாள் திவ்யா. இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் உங்களை எந்த பஸ் ஸ்டாண்டில் விடணும்னு சொல்கிறீங்களோ அங்கே விடுறேன் என்றாள். யாழினியை அந்த அறையில் தனியாய் விட்டு அனைவரும் அங்கிருந்து வெளியேறினார்கள். அங்கிருந்த ஒரு நாற்காலியில் சங்கீதாவின் புகைப்படத்தை பார்த்தபடி அமர்ந்தாள் யாழினி. பாவம், இந்த பொண்ணு நிறைவேறாத ஆசையோட உயிரை விட்டுட்டா. மோகனை ஆழமாக காதலிச்ச பொண்ணு. சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ சில வார்த்தைகளை பேசிட்டு போயிருக்கா. என்ன நினச்சி அதை எல்லாம் சொன்னாலோ மோகனோட குற்ற உணர்ச்சியை குறைக்க அப்படி அவள் பேசியிருக்கலாம். எனக்கும் இந்த பெண்ணுக்கும் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கலாம் என்று எண்ணிய யாழினி விரக்தி புன்னகை சிந்தினாள். திவ்யா கொடுத்த உடையை மாற்றியபடி தீவிரமாக ஆலோசித்தாள் யாழினி. அது அவளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய முடிவை தரும் ஆலோசனையாக கூட இருக்கலாம். வெளியே வந்த யாழினி திவ்யாவை பார்த்து புன்னகை புரிந்தாள். போகலாமா யாழினி என்றாள் திவ்யா உள்ளடங்கிய குரலில். சரி என்று தலையசைத்த யாழினி, உங்கள் கூட வேற யாரையாவது கூட்டிக்கிட்டு வாங்க. அந்த பக்கம் நீங்கள் தனியாக வர வேண்டாம். அது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை என்றாள். இல்லை யாழினி, பஸ் ஸ்டாண்டு சிட்டியில் தான் இருக்குது. அது எப்போவும் பிஸியாக தான் இருக்கும். நான் அந்த ரூட்டை பற்றி பேசலை. நம்ம இப்போ வந்தோமே அந்த ரூட்டை பற்றி பேசுகிறேன். அந்த பக்கம் போக வேண்டிய வேலை நமக்கு இல்லை என்றாள் திவ்யா. அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ்க்கு போக வேறு வழி இருக்கா என்றாள் யாழினி. ஃபார்ம் ஹவுஸுக்கா என்று முகம் சுருக்கினாள் திவ்யா. ஆமாம், நான் அங்கே தான் போகிறேன் என்றாள் யாழினி. என்னென்னது? அதிர்ச்சி அலைகள் அந்த அறை எங்கும் படர்ந்தது. நான் ஃபார்ம் ஹவுஸுக்கு திரும்பி போகிறேன் என்றாள் யாழினி நிதானமாக. ஏன் யாழினி? ஏன்னா அவரை பற்றி முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் ஏன் என்னை கொண்டு வந்தார்னு எனக்கு காரணம் புரியாமல் இருந்தது. ஏன் அவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிறார்னு எனக்கு தெரியாமல் இருந்தது.
என்றால் திகைப்பினால் ஊமையாய் நின்றிருந்த திவ்யாவை பார்த்து. மற்றவர்களின் நிலையும் திவ்யாவிடமிருந்து மாறுபடவில்லை. அப்படின்னா நீங்க? ஆம் என்று தலையசைத்தாள் யாழினி. நான் அவர் கூடவே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அவனை கையாள்றது ரொம்ப கஷ்டம் யாழினி என்ற திவ்யாவின் குரலில் நிஜ கரிசனம் தெரிந்தது. நான் அவர் வீட்டில் இருந்து தப்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சா அவர் என்ன செய்வார் என்றாள் யாழினி. பதில் கூறாமல் தலை குனிந்தாள் திவ்யா. அதன் பிறகு மோகனின் நிலையை அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அதை யோசிக்கும் தைரியமே அவளுக்கு வரவில்லை. அவர் மோசமான மூர்க்கமான நிலைக்கு போவார் என்றாள் திவ்யா தயங்கியபடி. உன்னை தீவிரமாக தேட தொடங்குவார் என்றாள் பாட்டி. உன்னை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டான் என்றார் தாத்தா. அவரால் என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியுமா என்றாள் யாழினி. அந்த கேள்விக்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை. ஏனென்றால் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அவளை கண்டுபிடித்தே தீர்வான் மோகன் என்று அவர்களுக்கு தெரியும். அதுவும் இப்பொழுதெல்லாம் அவனது மூளை மிக துரிதமாகவும் நுட்பத்துடனும் வேலை செய்கிறது. அவன் பிரச்சனைகளை கையாளும் விதமே ஆச்சரியம் அளிக்கும் வகையில் இருக்கிறது. ஆனால் இது எங்களுடைய பிரச்சனை யாழினி, நீங்கள் எதுக்காக அதில் வந்து மாட்டிக்கணும் என்றாள் திவ்யா. நான் கோவையை தவிர வேறு எங்கே போக முடியும்? கோவைக்கு போனால் பரதனும் அவனோட குடும்பமும் என்னை நிம்மதியாக இருக்க விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்னோட சொத்தும் என்னோட பணமும் தேவை. அதே நேரம் கோவையை தவிர வேறு எங்கே போனாலும் என்னால் பாதுகாப்பாக இருக்க முடியுமா? இந்த சமுதாயத்தை விட உங்கள் தம்பி எவ்வளவோ மேல். அவர் கூட நான் பாதுகாப்பாக இருப்பேன். நான் இதை அவருக்காகவோ உங்கள் குடும்பத்துக்காகவோ மட்டும் செய்யலை, எனக்காகவும் தான் செய்கிறேன் என்றால் பாஸ்கரிடம். அவனோட மனநிலை நிலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அவன் எப்படி மாறுவான்னு தெரியாது. நான் பார்த்துக்கிறேன். எப்படி? நடக்கக்கூடாதது நடந்த பிறகு எப்படி பார்த்துக்குவீங்க? ஏதாவது நடந்தால் அதை நம்மால் மாற்ற முடியாது என்றான் பாஸ்கரன். ஒருவேளை நான் பரதனை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன ஆகியிருக்கும்? கல்யாணத்துக்கு பிறகு அவன் எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற உண்மையான நோக்கம் எனக்கு தெரிய வந்திருந்தா என்னால் என்ன செஞ்சிருக்க முடியும்? என்னால் எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. வேறு வழியே இல்லாமல் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஏமாற்றத்தை சுமந்துக்கிட்டு என் வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கணும் மென்று விழுங்கினாள் திவ்யா. ஆனால் இப்போது நான் சந்தோஷமாக இருப்பேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் நான் அவர் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிறத தவிர வேறு எதையும் என்கிட்ட எதிர்பார்க்கலை. அவர் மனசில் இருக்கிற வேதனையிலிருந்து என்னால் அவர் வெளியில் வந்தால் அது எனக்கு திருப்தியை தரும். அதோடு மட்டுமில்லாமல் தன்னோட பிள்ளையோட நலனை விட என் மேலே அக்கறை காட்டுற ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்கும் என்றால் மென்மையான புன்னகையுடன். உணர்ச்சி வசப்பட்டு அவளை அணைத்து கொண்டார் பாட்டி. உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலம்மா. கடைசியாக ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க யாழினி. ஏன்னா இதுக்கு அப்புறம் உங்கள் முடிவை மாற்றிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காமலேயே போகலாம் என்றார் பாஸ்கர். பரதனை நாக்கை பிடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்கணும்னு தான் நான் கோவைக்கு போக நினைச்சேன். ஆனால் இப்போது எனக்கு அது முக்கியமில்லை. நீங்கள் ஃபார்ம் ஹவுஸில் இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. அது நிச்சயம் மோகனுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கி இருக்கும். அவன் இதுக்கப்புறம் உங்களை எப்பவும் நம்பவே மாட்டான். அவன் நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு சுலபமாக இருக்காது. நான் அவங்களுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சுட்டு தான் வந்தேன். அதனால் தான் என்னால் அந்த வீட்டில் இருந்து காலை எடுத்து வெளியில் வைக்க முடிஞ்சது. தூக்க மாத்திரையா என்றாள் திவ்யா. அவங்களுக்கா என்றார் பாஸ்கர். ஆமாம், தூக்க மாத்திரையை நான் சாம்பாரில் கலந்துட்டேன். அதை சாப்பிட்ட எல்லாருமே தூங்கிட்டாங்க. என்ன தூக்க மாத்திரை? அதை நான் அவரோட டேபிளில் இருந்து தான் எடுத்தேன். ஒரு பாட்டிலில் இருந்தது. திவ்யாவும் பாஸ்கரும் ஒருவரை பார்த்து கொண்டார்கள். பாஸ்கர் மோகனின் அறைக்கு சென்று அங்கிருந்த ஒரு பாட்டிலை கொண்டு வந்தார். இந்த மாத்திரையா என்றான். ஆமாம், இதே மாத்திரை தான். எத்தனை மாத்திரை கலந்தீங்க? 10. நல்ல வேலை. இந்த மாத்திரை ரொம்ப பவர்ஃபுல். அவங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாத்திரையை போட்டால் மோகனே நல்லா தூங்குவான். இந்த பாட்டிலை கொண்டு போய் அவனோட பாட்டிலுக்கு பதிலாக வச்சிருங்க. ஏன்னா அவன் நல்லா தூங்கி இருக்கான் இல்லையா? அவனுக்கு நிச்சயம் சந்தேகம் வரும். இந்த பாட்டிலை செக் பண்ணி பார்த்தா நீங்கள் மாட்டிக்குவீங்க. இந்த பாட்டிலை அவளிடமிருந்து பெற்றுக்கொண்டாள் யாழினி. அங்கே போனதும் நீங்களும் படுத்து தூங்குற மாதிரி நடிங்க. அப்போ தான் உங்கள் மேலே அவங்களுக்கு சந்தேகம் வராது என்றார் பாஸ்கர். சரி என்று தலையசைத்தாள் யாழினி. நம்ம யாழினிக்கு ஒரு ஃபோன் நம்பர் தரணும். அது ரகசியமாக இருக்கட்டும். யாழினிக்கு ஏதாவது வேணும்னா அவங்க நம்மளை கூப்பிட்ட வசதியாக இருக்கும். ஆனால் ஏன் என்றாள் யாழினி.
நம்மளுக்கு ஒருத்தரை ஒருத்தர் தெரியும்னு மோகனுக்கு தெரியக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு வரேன் என்று கிளம்பினான் பாஸ்கர். தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க யாழினி என்றாள் திவ்யா. சரி என்று தலையசைத்தாள் யாழினி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் உங்களை எங்கே கூட்டிக்கிட்டு வர முயற்சி செய்கிறோம். அவளுக்கு நம்பிக்கையூட்ட முயன்றாள் திவ்யா. பாஸ்கர் புதிய சிம் கார்டுடன் வரும் வரை அவர்கள் காத்திருந்தார்கள். மோகனுக்கு தெரியாத அந்த புதிய எண்ணை ஒரு சீட்டில் எழுதி யாழினியிடம் கொடுத்தாள் திவ்யா. இந்த நம்பர் என்னோடதுன்னு மோகனுக்கு தெரியக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்டு நம்பர்னு சொல்லுங்க. சரி, உங்கள் குரலை கேட்ட பிறகுதான் நாங்கள் பேசுவோம். அவர்கள் ஃபார்ம் ஹவுஸ் செல்ல தயாரானார்கள். காரில் ஏறாமல் எதையோ யோசித்தபடி நின்றாள் யாழினி. என்ன ஆச்சு யாழினி என்றாள் திவ்யா. நான் இந்த ட்ரெஸ்ஸோடு போனால் அவர்கிட்ட மாட்டிக்குவேன். நான் இதை மாற்றிடுறது நல்லது. அவள் உரைப்பது சரி என்பது போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட திவ்யாவும் பாஸ்கரும் ஆம் என்று தலையசைத்தார்கள். மீண்டும் அதே அறைக்கு ஓடிச்சென்று யாழினி தனது பழைய உடைகளை மாற்றிக்கொண்டு திரும்பி வந்தாள். இந்த ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு என்றாள் திவ்யா. நான் பார்த்துக்கிறேன்கா என்றாள் யாழினி. திவ்யா தன்னிடம் கொடுத்த பாட்டிலிலிருந்து 10 தூக்க மாத்திரைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த பாட்டிலை திவ்யாவிடமே திருப்பி கொடுத்தாள் யாழினி. என்னால் இந்த பாட்டிலை அவருக்கு தெரியாமல் மறைக்க முடியாது. நான் இந்த மாத்திரையை கொண்டு போய் அந்த பாட்டிலில் போட்டுடுறேன் என்றாள். டேஷ்போர்டில் இருந்து ஒரு காகிதத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தாள் திவ்யா. அந்த மாத்திரைகளை அந்த காகிதத்தில் மடித்து வைத்து கொண்டாள் யாழினி. ஃபார்ம் ஹவுஸை நோக்கி காரை கிளப்பினான் பாஸ்கரன். மீண்டும் மோகனிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்றுதான் எடுத்த முடிவு சரியானது தானா என்பதை பற்றி ஆலோசித்தபடி இருந்தாள் யாழினி. அங்கு செல்லாவிட்டால் அவள் வேறு எங்கு செல்ல முடியும்? ஒருவேளை பரதனின் குடும்பம்? அவள் பரதனை திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அவளை கட்டாயப்படுத்தினால் அவளால் என்ன செய்ய முடியும்? தான் மோகனிடம் பணம் கேட்டதாய் நிச்சயம் பரதன் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. அவன் ஒரு சுயநலவாதி. அவனுக்கு தேவையெல்லாம் பணம் மட்டுமே. அவனிடம் இருந்து நிச்சயம் யாழினிக்கு பாசமோ சந்தோஷமோ கிடைக்கப் போவதில்லை. அவளை பயன்படுத்தி மேலும் பணம் சம்பாதிக்கவே அவன் திட்டமிடுவான். அவள்தான் பொருட்கள் செய்வதில் வல்லவள் ஆயிற்றே. அந்த ஒரு திறமை போதாதா அவனுக்கு பணம் ஈட்ட? திவ்யா கூறியது போல் மோகன் ஒரு ஜென்டில்மேன் தான் என்பதை அவள் புரிந்து கொள்ள தவறிதான் விட்டாள். அவளை அவன் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொண்டானே தவிர கணவன் என்ற உரிமையை நிலைநாட்ட அவன் ஒருபோதும் முயலவில்லை. அவன் நினைத்திருந்தால் அதை செய்திருக்க முடியாதா? அவனிடம் அதற்கு தேவையான பலம்தான் இல்லையா? தன் கழுத்தில் ஆடிய மாங்கல்யத்தை தொட்டு பார்த்த அவள் கலாச்சார பின்னணியில் இருந்து வந்த தான் இந்த தாலிக்கு மதிப்பு அளிக்காமல் போனது ஏன் என்று என்ன விளைந்தாள். அதற்கு காரணம் அவள் மோகனின் மீது மிகுந்த கோபத்தில் இருந்ததுதான். கோபம் அவள் கண்ணை மறைத்திருந்தது. அவன் தன்னை ஏன் திருமணம் செய்து கொண்டான் என்ற காரணம் அவளுக்கு புரியாமல் இருந்ததுதான். அவள் மனத்தில் மோகனை பற்றி எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாத நிலையில் அவள் இருந்தாள். அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதன். அவனை கையாள்வது என்பது அவ்வளவு சுலபமாய் இருக்கப் போவதில்லை. உண்மை என்னவென்றால் அவள் வேறு எந்த முடிவெடுத்தாலும் அவளது வாழ்க்கை சுலபமாய் இருக்காது என்பதுதான். அவள் கோவைக்கு திரும்பிச் சென்றாலும் சரி, கோவை அல்லாத வேறு எங்காவது சென்று புது வாழ்க்கையை துவங்க நினைத்தாலும் சரி, அவள் வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் மோகன் தன் கணவனாக அவள் ஏற்றுக்கொண்டால் அவளுக்கு அங்கீகாரத்துடனான ஒரு முகவரி கிடைக்கும். கணவன் அவள் கழுத்தில் இருக்கும் அந்த மங்கள சின்னத்தை அவள் மதிக்க துவங்கினால் மோகன் அவளுக்கு கணவன் ஆவான். ஆம், மதிப்பு என்பது ஒரு மனிதனின் நடத்தையில் இருந்துதானே வருகிறது. அவனை மதிக்கும்படி நடந்து கொள்ள அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்பது என்ற முடிவுக்கு வந்தாள் யாழினி. இருக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்த யாழினியை முன்னோக்கி தள்ளி அந்த கார் நின்றது. மோகனின் பண்ணை வீட்டுக்கு அருகில் கார் நிற்பதை கவனித்தாள் யாழினி. கதவை திறந்து கொண்டு அவள் காலை கீழே வைக்க முயன்ற பொழுது, நாங்கள் உங்களை சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முயற்சி செய்கிறோம் என்று கவலை தோய்ந்த குரலில் கூறினார்கள். அதை எப்படி செய்வது என்று வழி புரியாத திவ்யா, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கக்கா என்று புன்னகைத்தா யாழினி. அவளை நோக்கி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை நீட்டினான் பாஸ்கர். என்ன இது என்றாள் யாழினி. இது மோகனுடைய டாக்டர் கொடுத்தது. ஒருவேளை தூக்க மாத்திரையோட டோஸ் அதிகமாகி அவர் ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருந்தா இதை அவரோட முகத்திலே தெளிக்க சொல்லி டாக்டர் கொடுத்திருந்தார். ஆனால் இதுவரைக்கும் இதை யூஸ் பண்ணுற சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒருவேளை இன்னும் அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தால் நீங்கள் இதை அவங்க முகத்தில் ஸ்ப்ரே பண்ணுங்கள், இல்லைனா அவருக்கு உங்கள் மேலே சந்தேகம் வரும். சரி என்று அதை அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டாள் யாழினி. கவனமாக இந்த பாட்டிலை தூக்கி போட்டுடுங்க யாழினி என்றாள்
திவ்யா சரிங்கக்கா என்று காரை விட்டு கீழே இறங்கி பண்ணை வீட்டை நோக்கி நடந்தாள் யாழினி. வீட்டிற்குள் நுழைந்த அவள் வாட்ச்மேன் இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அந்த ஸ்ப்ரேவை அவர் முகத்தில் தெளித்துவிட்டு வீட்டினுள் ஓடினாள். சமையலறையின் தரையில் படுத்தபடி விஷாலாட்சியும் உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது கணவன் அங்கு இருக்கவில்லை. அவன் ஒருவேளை அவர்களது வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கலாம். அவளது முகத்தில் அந்த ஸ்ப்ரேவை தெளித்த பின் நேரே மோகனின் அறைக்கு விரைந்தாள் யாழினி. சோபாவில் சரிந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தான் மோகன். அவனது கால்களை பிடித்து அவனை நீட்டி படுக்க வைத்துவிட்டு அந்த ஸ்ப்ரேவை அவன் முகத்தில் தெளித்தாள். அந்த ஸ்ப்ரே பாட்டிலை அலமாரியில் இருந்த தன் துளிகளுக்கு இடையில் மறைத்து வைத்துவிட்டு ஓடி சென்று தன்னை போர்த்தி கொண்டு படுத்து கொண்டாள். சில நொடிகளுக்கு பிறகு மோகனிடம் லேசான அசைவு தென்பட்டது. கண்களை கசக்கி அவன் திடுக்கிட்டு கண் திறந்தான். கட்டிலை ஏறிட்டவன் அங்கு யாழினி உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டான். மெல்ல கட்டிலை நோக்கி நடந்தவன் தன் தலை பாரமாய் உணர்ந்ததால் கட்டிலில் படுத்து கொண்டான். மெல்ல அவள் தலையை கோதிவிட்டு அவள் கரத்தை பற்றி கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். கண்களை திறக்காமல் உறங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்த யாழினியை மோகனின் அந்த மென்மையான அணுகுமுறை வாயடைக்கச் செய்தது. அவனுக்கு கட்டிலை விட்டு எழும் எண்ணமே இல்லை போல் தெரிகிறது. தன் உடலை லேசாய் முறுக்கியபடி கண் திறந்தாள் யாழினி. அவளது அசைவு மோகனையும் கண் விழிக்கச் செய்தது. அவளது கரத்தை தான் பற்றி கொண்டிருப்பதை யாழினி கவனிப்பதைக் கண்டு அவன் சற்று சங்கடப்பட்டான். அவள் தன்னை தவறாக நினைத்து கொள்வாளோ? நான் வந்து தன் கரத்தை அவன் பிடியிலிருந்து உருவி எடுத்துக்கொண்டு எழுந்து அமர்ந்தாள் யாழினி. அவள் முகத்தை படித்தவாறு மோகனும் எழுந்து அமர்ந்தான். தன் உடையில் இருந்த கிளிசலை இறுக்கமாய் பற்றி கொண்டு கட்டிலை விட்டு கீழே இறங்கிய அவள் மேலும் அந்த உடையை லேசாய் கிழித்து மோகனை அதிர்ச்சியுடன் ஏறிட்டாள். அது அப்பொழுதுதான் கிழிந்தது என்பதை போல. இது எப்படி கிழிஞ்சதுன்னு தெரியல என்று பயத்துடன் அவள் கூற, பரவாயில்லை விடு என்றான் மோகன். இது புது ட்ரெஸ் ஆச்சே, பரவாயில்லை, நான் உனக்கு வேறு ட்ரெஸ் வாங்கி தரேன். இல்லை இல்லை, என்கிட்ட ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருக்குது. நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸையே இன்னும் நான் போடாமல் இருக்கேன். மென்மையாய் சிரித்தான் மோகன். அலமாரிக்கு சென்ற யாழினி அதிலிருந்து வேறொரு உடையை எடுத்துக்கொண்டு குளியலை நோக்கி சென்றாள். எப்படியோ நிலைமையை சமாளித்து விட்டதால் அப்பாடா என்று இருந்தது அவளுக்கு. கிழிந்த உடையை தண்ணீரில் நனைத்துவிட்டு உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தவள் நேரே சமையலறை நோக்கி சென்றாள். அங்கு விசாலாட்சி இருக்கவில்லை. ஜன்னல் வழியே எட்டி பார்த்தவள் அதே வளாகத்தில் விசாலாட்சிக்கும் அவளது கணவனுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்த சிறிய வீட்டின் வெளியே விசாலாட்சி முகம் அலம்பிக் கொண்டிருந்ததை கவனித்தாள். நிம்மதி பெருமூச்சு விட்டு காபி கலப்பதற்காக பாலை கொதிக்க வைத்தாள். 2 கோப்பைகளில் காபி கலந்து கொண்டு மீண்டும் தங்கள் அறைக்கு வந்தாள் யாழினி. ஒரு கோப்பையை மேஜையின் மீது வைத்துவிட்டு மற்றொரு கோப்பையை எடுத்து அந்த காப்பியை பருகினாள். காப்பி மிகவும் சூடாக இருந்ததால் அவள் பின்வாங்கிய போது சில காப்பி துளிகள் தரையில் கொட்டியது. சிறிது ஆறட்டும் என்று அந்த குவளையை மேஜையின் மீது வைத்தாள். குளியல் அறையில் இருந்து வெளியே வந்த மோகன் அங்கு 2 குவளைகளில் இருந்த காப்பியை பார்த்து ஆச்சரியமடைந்தான். கீழே சிந்தியிருந்த காப்பியை கவனிக்காமல் அவன் அதில் கால் வைக்க அது வலிக்கியது. அவசரமாய் அவனை நோக்கி சென்ற யாழினி பார்த்து என்று அவன் கரத்தை பற்றினாள். நடப்பதை நம்ப முடியாத மோகன் அவளை பார்த்து எச்சில் விழுங்கினான். ஜாக்கிரதையா இருக்க முடியாதா என்று அவனை கடிந்து கொள்ளவும் செய்தாள். குறுநகையுடன் தன் கைகளை கட்டிக்கொண்ட மோகன், இந்த காப்பியை கொட்டினது யாரு என்றான் விழிகளை விரித்து. நகம் கடித்த யாழினி தன்னை சுதாகரித்து கொண்டு, நான் இப்படித்தான், எதையும் எனக்கு உருப்படியாக செய்ய தெரியாது. என்னோட இருக்கிறது எப்போதுமே டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். எப்போ எதை எங்கே கொட்டுவேனே தெரியாது. என்னோட எடாமடி தனத்தை பொறுத்து போகிறது ரொம்ப கஷ்டம். கடகடவென கூறியவள் நிலையான முறுவலுடன் நின்றிருந்த மோகனை விட்டு அங்கிருந்து அவசரமாய் தரைதளம் ஓடிச் சென்றாள். அவள் திரும்பி வந்தபோது அவள் கையில் ஒரு ஈரமான மாப்பு இருந்தது. காப்பி கொட்டி இருந்த இடத்தை துடைத்துவிட்டு அந்த மாப்பை கொண்டு சென்று பால்கனியில் காய வைத்தாள். தான் வைத்துவிட்டு சென்ற காப்பியை பருகுவதற்காக அவள் உள்ளே வந்தபோது அவள் அங்கு வைத்திருந்த குவளையை காணவில்லை. அந்த குவளை மோகனின் கையில் இருந்தது. அது என்னோட காஃபி என்று அவன் கையில் இருந்த அதை அவள் பிடுங்க முற்பட்டாள். அதனால் என்ன என்று தன் கையை பின்னால் இழுத்தான் மோகன். நான் அதை எச்சில் பண்ணிட்டேன், அதனால் என்ன? ஆனால் அவன் முகத்தில் தவழ்ந்த குறும்பு புன்னகையை பார்த்து பேசுவதை நிறுத்திவிட்டு தன் முகத்தை சட்டென்று வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். தன்னை சற்றே ஆசுவாசப்படுத்தி கொண்டு யோசித்தவள் தன்னை விரும்பாத பெண்ணை காதலிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் மோகனின் விருப்பம் என்பதை நினைவு கூர்ந்தாள். செயற்கையான கோபத்தை வரவழைத்து கொண்டு, அந்த காப்பியை நீங்கள் குடிக்கக்கூடாது, அதை என்கிட்ட திருப்பி கொடுங்க என்று அவனிடமிருந்து அதை பிடுங்குவது போல் பாசாங்கு செய்தாள். தன்னிடமிருந்து குவளையை பறிக்க முயன்று அவளது 2 கரங்களையும் தனது வலது கையால் பற்றி கொண்டு மனதை மயக்கும் புன்னகை சிந்தியபடி தன் இடது கையால் ஆவாசமாய்
அந்த காப்பியை பருகினான் மோகன். குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன்ல என்று அவள் கத்தலை அவன் காதில் வாங்கவில்லை. முகத்தை குலுக் என்று அவள் வைத்துக்கொள்ள, இப்போ என்ன ஆச்சு, நீ என்னோட ஒய்ஃப் தானே என்று மீதியை குடித்து முடித்தான். குடித்து முடிக்கும் வரை அவளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். அவள் கரங்களை விடுவித்து குவளையை மேஜையின் மீது வைத்தான். குட் காஃபி என்றான். மற்றொரு குவளை எடுத்து அவனை ஏறிட்டும் பார்க்காமல் காப்பியை குடித்து முடித்தாள் யாழினி. தான் குடித்த காப்பியை அவனை குடிக்க விடாமல் தடுத்த போதும் கூட அவளிடம் ஏதோ ஒரு மாற்றத்தை உணரத்தான் செய்தான் மோகன். பொய் என்றும் உண்மையாகிவிட முடியாது அல்லவா? அது கோபமாகவே இருந்தாலும் கூட கோபமாக இருப்பதற்கும் கோபமாக இருப்பது போல் நடிப்பதற்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும். அந்த வித்தியாசத்தை நன்றாகவே உணர்ந்தான் மோகன். அவள் மறுபடியும் அங்கிருந்து தப்பிச் செல்ல திட்டம் திட்டுகிறாளோ என்று எண்ணி அவன் திகில் அடைந்தான். வெகு நேர்த்தியாய் பராமரிக்கப்பட்டு கொண்டிருந்த மோகனின் வீட்டுத் தோட்டத்தில் உலவிக் கொண்டு இருந்தாள் யாழினி. அங்கிருந்த செடிகளையும் அதில் பூத்திருந்த பூக்களையும் கவனித்தவாறு பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள். தன் அறையில் இருந்த ஜன்னலின் வழியாக அவளை கவனித்து கொண்டிருந்தான் மோகன். அவளை பற்றித்தான் அவன் ஆலோசனை செய்து கொண்டிருந்தான். அவள் என்ன திட்டமிட்டு கொண்டிருக்கிறாள்? மீண்டும் தப்பிச் செல்வதற்காக அந்த ஃபார்ம் ஹவுஸின் அமைப்பினை கூர்ந்து கவனிக்கிறாளோ? அவளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்ற முடிவுக்கு வருகிறான் மோகன். தன் கைபேசியை எடுத்து அந்த வீட்டின் காவலாளியான திகாம்பரத்தை அழைத்தான். வணக்கம் சார் என்றான் திகம்பரம். யாழினி வீட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் அவளை ஜாக்கிரதையாக கவனிங்க. சரிங்க சார். வீட்டு கேட்டை எப்பவும் பூட்டியே வைங்க. சரிங்க சார். நீங்கள் அவளை கவனிக்கிறீங்கன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. நீங்கள் அவளை ஃப்ரீயாக விட்டதா அவன் நினச்சிக்கிட்டும். அப்படியே செய்கிறேன் சார். அந்த அழைப்பை முடித்துக்கொண்டு தோட்டத்திற்கு வந்தான் மோகன். ஆனால் அங்கு யாழினியை காணவில்லை. அவளை தேடிக்கொண்டு வீட்டின் பின்புறம் இருந்த நீச்சல் குளத்தை நோக்கி சென்றான் மோகன். தோட்டத்தில் இருந்த தண்ணீர் குழாயில் கால்களை சுத்தமாய் கழுவிக்கொண்டு தன் கால்களை நீச்சல் குளத்தின் நீரில் மூழ்கவிட்டு அமர்ந்து கொண்டாள் யாழினி. அங்கு வந்த மோகனை பார்த்து புன்னகைத்தாள். இத்துடன் காதல் பிசாசு இந்த கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை காத்திருக்கவும்.